ரோக்கில ஜேபி மூவில வர மாதிரி இப்பெல்லாம் நடக்குமா? இது நம்ம சூர்யா சார் நடிச்சு நம்ம ஞானவேல் சார் வந்து டைரக்ட் பண்ண அந்த படத்தை கேக்குறியா? ஆமா. அந்த படத்துல நிறைய சீன் வருமே, எந்த சீன் சொல்ற நீ? அந்த படத்துல மணிகண்டனை லாக்அப்ல அடைச்சி கண்ணுல மிளகாத்தூள் தூவி கொடுமைப்படுத்துவாங்க, அது சொல்றேன். அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை வச்சு அந்த படத்துல சொன்னாங்க. இப்போ உள்ள டிஜிட்டல் காலத்துல அதெல்லாம் எப்படி நடக்கும்? இல்ல, நடந்திருக்கு. ஜூன் 27 சிவகங்கையில திருபுவனம்ன்ற ஊர்ல இதே மாதிரி ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கு. என்ன சொல்ற நீ? சொல்றேன் கேளு, நீங்களும் கேளுங்க. யார் இந்த அஜித் குமார்? சிவகங்கை மாவட்டத்துல திருபுவனம் என்ற ஊர்ல மடப்புரம் கோவில்ல தற்காலிகமா காவலாளியா பணியாற்றியவர் தான் நம்ம அஜித்குமாருங்க. அஜித்குமாரோட அம்மா பேரு மாலதி, அவருக்கு ஒரு தம்பியும் இருக்காரு, அவர் பேர் நவீன். இவங்க எல்லாருமே ஃபேமிலியா மதுரை மாவட்டம் சோழவந்தான்ற ஊர்ல வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. அஜித்குமாருக்கு தந்தையும் இருக்காரு, ஆனா அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு. அவங்க அம்மா மாலதி அஜித்குமாரையும் நவீன்குமாரையும் மடப்புறத்துக்கு கூட்டிட்டு வந்து ஒரு வாடகை வீட்டுல தங்கி தென்னை ஓலை பின்ற வேலையை பார்த்துட்டு வந்து அவங்க மகன்களை காப்பாத்திட்டு வந்திருக்காங்க அவங்க அம்மாவான மாலதி. மேலும் 2 பேரையும் நல்லா படிக்கவும் வச்சிருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்ல அஜித்குமார் ஒரு பிரைவேட் செக்யூரிட்டி கம்பெனியில் சேர்ந்து 2 மாதம் தான் ஆகுது. அவரோட தம்பி ஐடிஐ எலக்ட்ரிக்கல் படித்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, அஜித்குமாருக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை. ஜூன் 27 அவர் வேலை செஞ்சுருந்த ஒரு கோவிலுக்கு நிக்கிதான்ற டாக்டர் அவங்க அம்மாவோட காரில் வந்திருக்காங்க. அங்கே காவலாளியாக இருந்த அஜித்குமாரை கூப்பிட்டு காரை பார்க் செய்ய சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, அஜித்க்கு வந்து கார் ஓட்ட தெரியாது. அதனால அஜித்குமார் சாவியை வாங்கிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அருண் மற்றும் வினோத்தை கால் பண்ணி வர சொல்லியிருக்காரு. அஜித்குமார் கிட்ட கார் வாங்கிட்டு 2 பேரும் போயிடுறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சும் கார் திரும்ப வரல. ரொம்ப நேரம் கழிச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வராங்க. அஜித்குமார் அவங்கள பார்த்து கேட்குறாரு, கார் பார்க் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரமா அப்படி சொல்லிட்டு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, கார் பார்க் பண்ணுறதுக்கு இடமே இல்லை, அதனால இவ்வளோ லேட் ஆச்சு அப்படி சொல்கிறாங்க. கார் சாவியை நிக்கிதா கிட்ட கொடுக்கும்போது காரில் 10 சவரன் நகை இருந்தது, அது இப்போ காணல அப்படி சொல்லிட்டு அஜித்குமாரை கேட்குறாங்க. கேட்டது மட்டும் இல்லாமல் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்றாங்க. புகாரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? நான் காரை அஜித்குமார் கிட்ட கொடுக்குறப்ப கார் சீட்டுக்கு கீழே 10 சவரன் நகை வச்சிருந்தேன். ஆனால் அவர் என்கிட்ட காரை திருப்பி கொடுக்கும்போது அந்த 10 சவரன் நகையை காணும் அப்படின்னு அந்த புகாரில் சொல்லியிருக்காங்க. உடனே இந்த புகாரை மானாமதுரை சிறப்பு குற்றப்பிரிவு தனிப்படை காவல் அதிகாரிகள் விசாரிக்க அமைக்கப்படுறாங்க. அவங்க உடனே அஜித்குமாரை விசாரிக்க கூட்டிட்டு போறாங்க. அங்க முதற்கட்ட விசாரணையா அஜித்குமாரை கேட்கும்போது, அஜித்குமார் எனக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு, அதனால அவரோட நண்பர்கள் கிட்ட காரை கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காரு. இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு போலீஸ் அஜித்குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 கூப்பிட்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட தம்பி அப்புறம் 3வது ஃப்ரெண்டா பிரவீன்குமாரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த நவீன்குமார் அவங்க அண்ணனை பார்க்குறாரு. பார்க்கும்போது அவர் உடம்புல அங்கங்கே பெரிய காயங்கள் இருக்கிறது அவர் நோட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப அடிச்சிருக்காங்கன்றதும் அவர் புரிஞ்சுக்கிறாரு. அஜித்குமார் போலீஸ் அடிக்கிற வழியை தாங்க முடியாமல் கோவிலுக்கு பின்னாடி ஒரு இடத்துல நகையை ஒளிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அஜித்குமாரை வேனில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவர் நகையை எங்கே ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரோ அந்த இடத்துக்கு அவரை கூட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல தான் அவரோட உயிரும் பிரிஞ்சிருக்கு. அந்த இடம் தான் மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவில் பின்புறம் கோவில் செயல் அலுவலகம். அங்கே போலீஸ்காரங்க அஜித்குமார் கிட்ட நகை எங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அஜித்குமார் சொல்கிறாரு, நீங்கள் அடித்த அடியில் வலி தாங்க முடியாமல் தான் நான் போய் சொன்னேன், நான் ஒன்றும் திருடலை அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே என் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாமே உங்ககிட்ட பேசி என்னை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு அஜித் சொன்னதாக சொல்லப்படுது. இதை கேட்ட போலீஸ்காரங்க திரும்பவும் அவரை மோசமாக அடிக்கிறாங்க. அஜித்குமார் தாகமாக இருக்குன்னு போலீஸ் கிட்ட தண்ணி கேட்டிருக்காரு. அதை அவங்க காதலே வாங்காமல் திரும்ப அவரை போட்டு அடிச்சிருக்காரு. அடிச்ச அடியில் அவர் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அவர் மயக்கம் போட்டதை பார்த்த போலீஸ்காரங்க அவர் வேனில் தூக்கிட்டு போயிட்டு வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வேனில் இருந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் அப்புறம் அவங்க தம்பியை போலீஸ்காரங்க வீட்டுக்கு போக சொல்லிடுறாங்க. அஜித்குமாரோட நிலையை பார்த்த அவங்க தம்பி நவீன்குமார் இது எல்லாத்தையுமே அவங்க வீட்டில் போய் சொல்லிடுறாரு. நவீன்குமார் வீட்டில் போயிட்டு என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணன் விசாரிக்கும் முன்பு உடம்புல எவ்வளோதான் காயம் இருந்தாலும் அண்ணன் நல்லா தான் நடந்து போனார். ஆனால் விசாரணை முடிஞ்சதும் அவர் நடக்கலை, போலீஸ்காரங்க எல்லாருமே அவரை வேனில் தூக்கிட்டு போய் வச்சுருக்காங்க அப்படின்னு வீட்டில் போய் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கேட்டு அவங்க குடும்பத்தில் எல்லாருமே ரொம்ப பயந்துட்டாங்க. பயத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன தான் நடந்திருக்குன்னு போய் கேட்டதில் போலீஸ் சைடில் வந்த பதிலோ அஜித்குமார் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த போலீஸ்காரர் சொன்னதை நம்பாமல் அவங்க குடும்பத்தில் அஜித்குமாரோட உடலை வாங்கிட்டு போயிட்டு திருபுவனத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் சேர்த்து செக்அப் பண்ணிருக்காங்க. இதை நம்ப முடியாத அவங்க ஃபேமிலி அவரோட உடலை வாங்கிட்டு திருபுவனத்தில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அங்கேயும் அஜித்குமார் இறந்துட்டாங்க அப்படின்னு தான் அங்கே உள்ள டாக்டர்ஸும் சொல்கிறாங்க. இதை ஏற்க முடியாமல்
மேலும் மதுரையில் உள்ள ராஜாஜி மருத்துவமனையில் அங்கேயும் செக்அப் பண்ண டாக்டர்ஸ் எல்லாருமே அவர் இறந்து தான் போயிட்டாரு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அஜித்குமார் லாக்அப் டெத்தை எஸ்ஐடி விசாரணை பண்ணணும்னு தாவேகா சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்க. அஜித்குமார் மரணத்தை நீதி கேட்டு உயர்நீதிமன்றம் நேரடி கண்காணிப்பில் கீழ் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் கடந்த 4 ஆண்டுல 24 பேர் இதேமாரி லாக்அப் டெத் ஆயிருக்காங்க அப்படின்னு உயர்நீதிமன்றமே அதிருப்தி தெரிவித்துள்ள நிலையில இதை குறித்து தமிழ்நாடு அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டி வலியுறுத்தியும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கழகத் தலைவர் அவர்களின் உத்தரவின் பேரில் சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது அப்படின்னு புசி ஆனந்த் சொல்லியிருக்காரு. காவல்துறை தாக்குதல உயிரிழந்த அஜித்குமாரின் அம்மா கிட்ட தொலைபேசி வாயிலாக நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அஜித்குமாரோட தம்பி நவீன்குமார் கிட்டயும் நம்ம முதலமைச்சர் பேசியிருக்காரு. அதுக்கு நவீன்குமார் சொல்றாரு, இல்ல சார் விசாரணைன்னு கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சார், அதுக்கு நம்ம முதலமைச்சர் உடனே ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கோம், எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு, நீங்க தைரியமா இருங்க, உங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கணுமோ அதை பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கேன், அதுக்கு நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்காரு உடனே ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கோம், எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு, நீங்க தைரியமா இருங்க, உங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நவீன்குமார், இல்ல சார் பையனுக்கு 29 வயசு தான், எங்க அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க, நாங்க கஷ்டப்பட்டு வளர்ந்த பசங்க சார் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஜித்குமாரோட தம்பிக்கு அரசு பணியும் குடும்பத்துக்கு இலவச வீட்டுமனை பட்டாவும் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி லாக்அப் டெத்தில் அஜித்குமாரோட சேர்த்து 25 உயிரை நம்ம இழந்திருக்கோம். இன்னும் எத்தனை அஜித்குமாரை நம்ம பறி கொடுக்க போகிறோம்னு தெரியல. இங்கே யார் இதுக்கப்புறம் என்ன பேசி என்ன ஆக போகுது? போன ஒரு அப்பாவியோட உயிர் திரும்ப வருமா? போனது தான். அவங்க அம்மா அப்பாவுக்கு பையன் போனது எவ்வளோ ஒரு இழப்பு. அவங்களுக்கு இப்போ என்ன பதில் சொல்லுவாங்க? இப்போ இங்கே எனக்கு ஒன்று மட்டும் புரியல, இந்த அநியாயம் மட்டும் இல்லை, நாட்டில் நிறைய அநியாயம் நடக்குது. இது எல்லாமே ஃபஸ்ட்டே நல்லா விசாரித்து என்கொயரி பண்ணியிருந்தா இந்த அநியாயம் மட்டும் இல்லை, இது போல் நடந்த நிறைய அநியாயம் நடந்திருக்காது, இதுக்கு அப்புறமும் நடக்காது. இதில் நம்ம யார் மேலே தப்பு சொல்கிறது? தமிழ்நாடு மேலேயா? தமிழ்நாடு அரசு மேலேயா? இல்லை அந்த பையனை அடித்து போலீஸ் மேலேயா? இல்லை அந்த போலீஸ்காரங்களுக்கு ப்ரெஷர் பண்ண ஹையர் அஃபிஷியல் மேலேயா? இங்கே யார் மேலே யார் என்ன சொன்னாலும் போன உயிரிங்க திரும்ப வரப்போகிறது கிடையாது. இந்த சம்பவத்துக்கு யார் யார் மேலே தப்பு இருக்கோ அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும். ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அவங்க அம்மாவும் தம்பி இருக்காங்க. சரி அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறேன். அம்மா கிட்ட சிஎம் பேசுறாங்கம்மா. ஹலோ வணக்கம்மா. ரொம்ப சாரிம்மா, தைரியமா இருங்க. ஆக்ஷன் எடுத்துருக்கேன், சீரியஸா ஆக்ஷன் எடுத்துருக்கேன். என்ன பண்ணுமோ உங்களுக்கு பஸ் பண்ணி அப்படின்னு சொல்றேன். மந்திரி பார்த்து பாரு, தைரியமா இருக்குமா? தைரியமா இருக்கு. கூப்பிடாத வந்துருச்சு, பேசலாம். தைரியமா இருக்கு. நான் அந்த தம்பி இருக்காப்புலண்ணா. தம்பி சார் நவீன் பேசுகிறேன் சார். வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம். நடக்கூடாது நடந்துருச்சு, தைரியமா இருங்க. நான் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன என்கிட்ட ஹெல்ப் பண்ண சொல்றேன். உங்களுக்கு அமைச்சர் சொல்லி கரெக்ட் எடுத்துட்டு இருக்கேன். தைரியமா இருங்க. இல்லைங்க சார், விசாரணைக்கு கூட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் அதான் நடந்துச்சு. உடனே ஆக்ஷன் எடுத்துருக்கோம். சரிங்க சார். அரெஸ்ட் பண்ணியாச்சு எல்லாரையும். சரிங்க சார். நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு என்ன பண்ணணுமோ எப்படி சொல்றேன். இல்லைங்க சார், பையன் வயசு வந்து 29 வயசுங்க சார். எங்கள் அம்மா வந்து இப்போ எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அப்போ நான் வந்து லூக்கன்ற ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளை சார் அவன். ரொம்ப எங்கள் அம்மா சொல்லுங்க. யாருமே ஏற்றுக்க முடியாது, ஒத்துக்க முடியாது. அதுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்துருவேன். தைரியமா இருக்கு.